நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அரையனா காசாக இருந்தாலும் அரசு காசாதான் இருக்கணும் என்று பழமொழி சொல்வார்கள். அப்படி அரசாங்க வேலைக்கு இருக்கிற மவுஸ் எந்த காலத்திலும் குறையாமல் இருக்கிறது. அரசு நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று எப்படியாவது அரசு வேலை வாங்கிவிட வேண்டும் என்பது படித்த இளைஞர்கள் பலரின் பெரும் கனவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அரசு வங்கி வேலைக்காக அயராது படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அரசு வங்கியில் வேலை பார்த்த இளம்பெண் ஒருவர் தனது வேலையை ராஜினாமா செய்துள்ளது இணையத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. டெல்லியை சேர்ந்த 29 வயதான வாணி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று முறையாக பயிற்சியை முடித்து பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மீரட் கிளையில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு கடன்களை நிர்வகிக்கும் ஸ்கேல் 1 அதிகாரியாக வாணி நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்த அவரது பணி பின்னால் அவருக்கு பெரும் சுமையாக மாறியிருக்கிறது. இதனால் வாணி தனது வேலையை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். இது அவருடன் பணியாற்றி வந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. தனது ராஜினாமா குறித்து பேசிய வாணி, கடந்த 3 ஆண்டுகளில் நான் மிகவும் எரிச்சலூட்டுபவளாகவும் எளிதில் கோபப்படுபவளாகவும் மாறிவிட்டேன். எனவே பணத்தை விட மன அமைதியை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக உணர்கிறேன். அதே நேரம் நான் இப்படி சொல்வதால் யாரும் வங்கி பணியில் சேர வேண்டாம் என நான் சொல்லவில்லை. எனது கதையை மட்டுமே நான் இங்கு பகிர்கிறேன் என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் கலவையான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அதில் ஒருவர், இதற்கு தைரியம் தேவை, எல்லாராலும் இதை செய்ய முடியாது, உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறினார். ஆனால் மற்றொருவரோ, இப்போதெல்லாம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாக மாறுவதற்கு இது போன்று தங்களது வேலைகளை ராஜினாமா செய்து வருவதாக பதிவிட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தன்னை கடுமையாக விமர்சிப்பவர்களுக்கு பதிலளித்துள்ள வாணி, என்னிடம் சில சேமிப்புகள் உள்ளன, மேலும் வேலையில் இருந்தபோது அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே நான் செலவிட்டேன், நான் எந்த கடனும் எடுக்கவில்லை, அதனால் எனக்கு இஎம்ஐ இல்லை, எனது மாதாந்திர செலவுகள் 5000க்கும் குறைவு என பதிலளித்துள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.